கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் புஷ்பாங்கி என்ற நாவலின் முதல் பாகம். தமிழில் நாவல் தோன்றிய ஆரம்ப காலகட்டமான 1920களில் இந்நாவலை எழுதியுள்ளார். இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டதே, போர் அடிக்காதா என்று வாசகர்கள் துளிகூட எண்ண வேண்டாம். நேரம் போவதே தெரியாமல் கதை போகும் போக்கே மிக நன்றாக உள்ளது. அதிகாரம் 3. கந்தசாமி பிள்ளைக்கு வயது சுமார் 25 இருக்கலாம். நெடிய உயரமும் விசாலமான நெற்றியும் அண்டாகாரமான பரந்த முகமும் கருத்து அடர்ந்திருந்த உரோமங்களோடு கூடிய புருவ விற்களும் புத்தி கூர்மையையும் தீவிரமான சாதுரியத்தையும் மின்னல் மின்னுவது போல பளிச்சென்று வீசி தோற்றுவிக்கும் விசாலமான எழிற்கண்களும் முத்துக்கள் போன்ற நிர்மலமான அழகிய பற்களும் அவரது செவிகளில் நட்சத்திர சுடர்கள் போல ஒளி வீசிய வைரக் கடுக்கண்களும் ஒன்றன் அழகை ஒன்று பெருக்கி காட்டி அவருடைய முகாரவிந்தத்திற்கு ஒருவித அபூர்வமான கவர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தன. அவரது பார்வை கம்பீரமானதாகவும் அவரது சொற்கள் அற்பமான விஷயங்களில் இறங்காமல் பெரும்போக்காகவும் கண்ணியமாகவும் மிருதுத்தன்மைக்கு இருப்பிடமாகவும் அயலார் விஷயத்தில் ஜீவகாருண்யம், வாத்சல்யம், சௌலபியம் முதலிய குணாமிருதம் ததும்புவனவாகவும் இருக்கும். அவர் தமது கச்சேரிக்கு போகும்போது பூட்ஸ், நிஜார் சட்டை, ஜரிகை தலைப்பாகை முதலியவைகளை அணிந்து மோட்டார் வண்டியில் போய் இறங்கி தமது கம்பீரமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் மாலையில் அதை விட்டு மறுபடியும் தமது ஜாகைக்கு வரும் வரையில் அவரிடம் பிரத்யேகமான ஒரு திவ்ய தேஜஸ் சாந்தனியமாக ஜுவலிக்கும். சிறிதும் சோர்வின்றி சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அவரது மூளையின் வேகமும் புத்தி சாதுரியமும் அவரது சட்ட ஞான தேர்ச்சியும் விஷய அனுபவ முதிர்ச்சியும் சமயோசிதமான ஆழ்ந்த கருத்துடைய வினயமான சொற்களும் ஒன்று கூடி அவர் அதிமானுஷ சக்தி வாய்ந்தவர் என்றும் யவன பிரயத்தினராக இருந்தாலும் புத்தியில் பிரகஸ்பதிக்கு நிகரானவர் என்றும் ஏக மனதாக எல்லோரும் புகழ்ந்து கொண்டாடும்படி செய்தன. அசகாய சூரர்கள் என்று பெயரெடுத்த மிக திறமைசாலியான வக்கீல்கள், பாரிஸ்டர்கள் முதலிய எவரும் அவருடைய சுத்த சாத்வீக பரம காருண்ய தோற்றமுடைய முகத்தை பார்த்தால் தமது குதர்க்கமான வாதங்களை விட்டு நீதி நெறி வழுவாமல் பேசும்படி தம்மை தாமே திருத்திக் கொள்வார்கள். கச்சேரியில் இருக்கும் வரை அம்மாதிரி நடந்து கொள்ளும் கந்தசாமி பிள்ளை தம் பங்களாவிற்கு வந்துவிட்டால் எப்போதும் உல்லாசமாக சிரித்து விளையாடும் குழந்தை போலவே நடந்து கொள்வார். தமது பங்களாவில் இருந்தபோது அவர் தகதகவென மின்னும் அகன்ற ஜரிகையும் பட்டு கலந்த கரைகளுடையதும் தும்பைப்பூவை போல சலவை செய்யப்பட்டிருப்பதுமான வஸ்திரம் ஒன்றை தமது இடையில் தட்டாடையாக கட்டி உடம்பில் உயர்ந்த பட்டு ஷர்ட் ஒன்றை அணிந்து தோளின் மேல் முற்றிலும் ஜரிகையினாலும் சிவப்பு பட்டினாலும் நெய்யப்பட்ட உருமாலை ஒன்றை போட்டு கொண்டிருப்பார். நவரத்தினங்கள் இழைக்கப் பெற்றதும் சுமார் 1000 ரூபாய் பெறத்தக்கதுமான சிறிய கடிகாரம் வைரமிழைத்த தங்கச்சங்கிலியால் அவரது இடது கை மணிக்கட்டில் கட்டப்பட்டிருந்தது. அவரது 2 கைகளில் சில விரல்களில் வைரம், பச்சை முதலியவை இழைக்கப்பட்ட மோதிரங்கள் தகத்தாயமாக மின்னின. இவ்வாறு அற்புதமான இயற்கை அழகும் நாகரிகமான செயற்கை அலங்காரமும் உடையவராக இருந்த கந்தசாமி ஒரு சமஸ்தானத்து ராஜகுமாரர் போலவே விளங்கினார். அவர் நாம் மேலே குறித்த காதல் கடிதத்தை படித்த காலத்தில் பின்புறத்தில் அவருடைய நண்பர்கள் இருவர்கள் இருந்தனர் என்று கூறினோம் அல்லவா? அவர்களில் ஒருவர் கோபால்சாமி பிள்ளையார். கோபால்சாமி பிள்ளை ஒவ்வொரு விடுமுறை தினத்தன்றும் தஞ்சைக்கு வந்து தமது ஆரியூர் நண்பரான கந்தசாமி பிள்ளையுடன் இருந்து சந்தோஷமாக பொழுதை போக்கிவிட்டு போவது வழக்கம். அவர் சுமார் 28 வயது அடைந்தவர். மாநிறமான அதிக அழகில்லாத சாதாரண வடிவமுடையவர். ஆனால் அவரும் புத்தி தீட்சண்யமும் சாமர்த்தியம் முதலியவற்றில் கந்தசாமி பிள்ளைக்கு சற்றேறக்குறைய நிகராக இருக்கக்கூடியவர். ஆனால் ஸ்திரீகள் விஷயத்தில் அவர் நிர்மலமான மனதுடையவர் அல்லர். மிக பரிசுத்தமான சுபாவமுடைய உத்தம ஸ்திரீகளை பற்றியும் அவர் வாய் கூசாமல் இழிவான சொற்களை உபயோகிப்பார். அவர்களுடைய அங்க அமைப்புகளை பற்றி ஆட்சேபகரமான மதிப்புரைகளை கூறுவார். அவருடைய ஸ்திரீகளின் பரிசுத்தத்திலும் பதிவிரதை குணத்திலும் அவ்வளவாக நம்பிக்கை என்பதே கிடையாது. அவர் கந்தசாமிக்கு தெரியாமல் இன்னொரு காரியமும் செய்திருந்தார். அவர் இந்திராணி அம்மாளை கந்தசாமி மோகனாம்பாளையும் விவாகம் செய்து கொள்வதென்று பிரஸ்தாவம் கடிதங்களின் மூலம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் கந்தசாமிக்கு தெரியாமல் 3 தினங்களுக்கு ராஜா பெற்றுக்கொண்டு சென்னைக்கு போய் திருநடன வைபவம் பிள்ளை தம் பங்களாவில் இல்லாத காலத்தில் அவருடைய பங்களாவிற்குள் நுழைந்து அங்கிருந்த ஒரு டலாயத்தை அழைத்து தாம் திருநடன வைபவ பிள்ளையின் மூத்த பெண்ணை மணக்கப் போகிறவர் என்றும் தாம் பெண்கள் 2ஐயும் மறைந்திருந்து பார்க்க வேண்டுமென்ற கருத்தோடு வந்திருப்பதாகவும் தாம் வந்தது எவருக்கும் தெரியாதபடி பெண்களை தாம் பார்க்க செய்ய வேண்டும் என்றும் கூறி அவனிடம் 5 ரூபாய் நோட்டொன்றை தூக்கி எறிய அவன் அபாரமான சந்தோஷம் அடைந்த அவரிடம் பயபக்தி வினயமாக நடந்த அவருடைய கோரிக்கையை திருப்திகரமாக நிறைவேற்றி வைத்தான்.
எப்படியெனில் பெண்மணிகள் இருவரும் எப்போதும் இருக்கும் அறைக்கு பக்கத்தில் இருந்த உக்ரானத்திற்குள் ரகசியமாக அவரை அழைத்து போய் ஜன்னலின் கதவிடுக்கால் அவர் தமது பார்வையை செலுத்தி அப்பால் இருந்த 2 ஸ்திரீ ரத்தினங்களையும் ஆசை தீர கடாட்சித்து அவர்கள் தங்களுடைய மாதுரியமான குரலால் ஒருவரோடொருவர் குதூகலமாக சம்பாஷித்ததை கேட்டுவிட்டு மூத்தவளான இந்திராணி அம்மாளுடைய அமோகமான பரிபக்குவ நிலைமையைக் கண்டு அவள் மீது கடுமையான மையல் கொண்டவராக திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் தமது ஆரிய நண்பரான கந்தசாமி இருப்பிடத்திற்கு போன காலத்தில் தாம் அவருக்கு தெரியாதபடி செய்த காரியத்தையும் அதனால் தமக்கு ஏற்பட்ட மனநிலைமையையும் வெளியிட அஞ்சி உண்மையை மறைத்து கொண்டார். மற்ற எல்லா விஷயங்களிலும் இருவரும் அதுவரையில் மனமொத்த நண்பர்களாக இருந்தராயினும் அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் கோபாலசாமி பிள்ளை அச்சத்தினால் தூண்டப்பட்டு கபடமாக நடந்து கொண்டு வயதில் மூத்தவராகிய தாம் மூத்தவளையும் இளையவரான கந்தசாமி தங்கையும் மணந்து கொள்வது நெறிமுறை என்று கந்தசாமி பிள்ளை தமது தந்தையாருக்கு கடிதம் எழுதும்படி தந்திரமாக தூண்டிவிட்டார். அந்த ஏற்பாடே உபய சம்பந்திகளாலும் முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதாகையால் கோபாலசாமி பிள்ளை இரவிலும் பகலிலும் வழக்கு விசாரணை காலத்திலும் வாத தர்க்கங்கள் நடந்த போதும் தீர்மானம் எழுதிய போதும் விழிப்பிலும் துயலிலும் இந்திராணி அம்மாளை பற்றி கனவு கண்டவராகவே நெடுமூச்செறிந்து தத்தளித்திருந்தார். கந்தசாமி பிள்ளையின் உயிருக்குயிரான இன்னொரு நண்பர் அவருடன் கலாசாலையில் படித்த சக மாணவரே. வடுவூர் என்னும் கிராமத்தில் பரம்பரையாக இருந்து வந்த ஒரு வைஷ்ணவருடைய குமாரரே இன்னொருவர். அவருடைய உண்மையான பெயர் சுந்தரவரதன் என்பதனாலும் அவரை எல்லோரும் துரைசாமி என்ற பெயரினால் அழைத்தமையால் அதே பெயர் அவருக்கு சாஸ்வாதமாகி விட்டது. BA வகுப்பில் கந்தசாமி பிள்ளையும் கோபாலசாமி பிள்ளையும் தேறிய வரையில் துரைசாமியும் அவர்களோடு கூடவே அந்த வகுப்பு வரையில் படித்து தேர்ச்சி பெற்றவராதலால் மூவரும் பல வருஷ காலம் இணைப்பிரியாது ஒன்றாக இருந்து ஒருவரோடொருவர் அந்தரங்கமான பிரியத்தோடு பழகினவர்கள். துரைசாமி BA பரீட்சையோடு படிப்பை நிறுத்திவிட்டு MA பரீட்சை, டிப்டி கலெக்டர் பரீட்சைகள் ஆகியவர்களுக்கு படித்துக்கொண்டு தஞ்சையில் இருந்த தங்கள் ஜாகையிலேயே இருந்தாராதலால் கந்தசாமியும் கோபால்சாமியும் சென்னையில் வக்கீல் பரீட்சைக்கு படித்த காலத்தில் துரைசாமி அவர்களை விட்டு பிரிந்திருந்தார். தஞ்சையில் இருந்த தமது ஆரியர் நேசரான துரைசாமியுடன் தாம் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான கருத்துடனேயே கந்தசாமி தஞ்சையில் தமக்கு சப்ஜெக்ட் உத்தியோகம் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்ததின்றி தமது பங்களாவில் 2 பிராமண சமையல்காரர்களையும் அமர்த்தி கொண்டார். துரைசாமி என்பவர் கந்தசாமியை விட வயதில் 2 வயது இளையவரானாலும் அவரை மற்ற இருவரும் அண்ணா என்றே மிக வாஞ்சையாக அழைத்து உண்மையில் ஒரு மூத்த தமிழ்நாரிடம் தம்பிகள் எவ்வித பயபக்தி வினயமாக நடப்பாரோ அப்படியே நடந்து கொண்டனர். துரைசாமிக்கு 18வது பிராயத்திலேயே விவாகம் நிறைவேறிவிட்டது. கோபாலசாமியும் துரைசாமியும் தமது இயற்கையான குதூகல தோற்றத்துடன் எதை பற்றியோ மும்முரமாக வாக்குவாதம் செய்து கொண்டு பின்புறத்திலிருந்து அங்கே வந்து சேர்ந்தனர். 2வதாக வந்த துரைசாமியின் திருஷ்டி சோஃபாவில் சாய்ந்திருந்த கந்தசாமியின் முகத்தின் பக்கம் தற்செயலாக சென்றது. துரைசாமி அவர் வழக்கத்திற்கு விரோதமாக எதை பற்றியோ சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்ற நுட்பத்தில் உணர்ந்து கொண்டவராக கோபால்சாமியை நோக்கி, ஏதோ பெரிய விசேஷம் நடந்திருக்கிறது. ஜோதிடம் சொல்வதில் நீதான் கெட்டிக்காரன். எங்கே ஒரு ஆரிடம் சொல் பார்க்கலாம் என்று கூறியபடி அருகின் மேஜின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டார். கந்தசாமி உடனே நலிந்த புன்னகை செய்து, தப்பான ஜோசியம் சொல்வதில் அபாரமான கெட்டிக்காரன் என்றார். உடனே கோபால்சாமியும் இன்னொரு சோபாவில் உட்கார்ந்து கந்தசாமியின் முகத்தை கூர்ந்து நோக்கியபடி, என்ன தம்பி, கந்தசாமி முகம் அசடு தட்டுகிறதே, என்ன விசேஷம்? நாங்கள் இல்லாத சமயத்தில் நீ இங்கே என்ன செய்தாய்? மரியாதையாக நிஜத்தை உள்ளபடியே நீயே சொல்லப் போகிறாயா? இல்லாவிட்டால் அண்ணா கேட்டுக்கொள்கிறபடி நான் ஆரிடம் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா என்றார். கந்தசாமி, எங்கே உன் சாமர்த்தியத்தை இதில்தான் பார்க்க வேண்டும். நான் என் வாயால் எதையும் சொல்லப் போகிறதில்லை. நீயே ஆரிடம் சொல் பார்க்கலாம். நீ இதில் பெரிய கோழி முட்டை வாங்கப் போகிறாய் என்று நான் முதலில் உனக்கு ஆரிடம் சொல்கிறேன். துரைசாமி கந்தசாமி சொல்வதை பார்த்தால் விஷயம் எவராலும் யூகிக்க முடியாதபடி அவ்வளவு புதுமையானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. வீண் பொழுதை போக்கி அசட்டுப்பட்டமும் கட்டிக்கொள்வதை விட கந்தசாமியை சங்கதியை சொல்லும்படி செய்வது நல்லது. கோபால்சாமி, அப்படி நமக்கு தெரியாத புதிய சங்கதி என்ன இருக்கப் போகிறது? இதெல்லாம் வெறும் மிரட்டல். கடைசியில் இது நெல்லுக்குள் அரிசி இருக்கிறது என்கிற பரம ரகசியமாகவே முடியப் போகிறது. அநேகமாக இது கல்யாண சம்பந்தமானதாகத்தான் இருக்கும். ஒருவேளை மோகனாம்பாள் கோபித்து கொண்டு கடிதம் எழுதியிருக்கலாம் என்றார். அதை கேட்ட கந்தசாமியும் துரைசாமியும் கை கொட்டி கலகலவென்று நகைத்தனர். கந்தசாமி தமது இயற்கையான முகமலர்ச்சியோடு, கோபால்சாமியினுடைய குறி அதிகமாக தவறுகிறதில்லை, எள் முனைதான் விலகிப் போகிறது என்றார். துரைசாமி, என்ன கோபாலசாமி, நீ சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் விவாகமே நிறைவேறவில்லை. அதுவும் இல்லாமல் இவர்கள் ஒருவரையொருவர் பார்த்ததும் இல்லை, ஒருவரோடொருவர் பேசியதும் இல்லை. அப்படி இருக்க கந்தசாமியின் எஜமானி அம்மாள் இதற்குள் கோபித்து கொண்டு
கடிதம் எழுத வேண்டிய காரணம் என்ன என்றார். மோகனாம்பாள் இதற்குள் கோபித்துக் கொள்வதாக சொல்வது சுத்த அசம்பாவிதமான விஷயமாக இருக்கிறதே. இவ்வளவுதானா உன்னுடைய ஆருட சாமர்த்தியம்? கோபாலசாமி சீக்கிரம் விவாகத்தை முடித்து தன்னை அழைத்து கொண்டு கொஞ்சாமல் சிநேகிதர்களோடு நிம்மதியாக எப்போது பார்த்தாலும் உல்லாசமாக இருந்தால் எஜமானி அம்மாள் கோபிக்க மாட்டாளா? இன்னாதான் புருஷன் என்கிற நிச்சயம் ஏற்பட்டு போனால் அதன் பிறகு மனது இறகில்லாமல் பறக்காதா? துரைசாமி வெறும் தமாஷுக்கு வேண்டுமானால் இப்படியெல்லாம் சொல்லலாமே என்று இது நிஜமான யூகமாகுமா? இன்னும் தபால் வரும் நேரம் கூட ஆகவில்லையே. கந்தசாமி, நம் கோபால்சாமிக்கு தெரிந்த ஜோசியம் இந்த ஊர் போஸ்ட் மாஸ்டருக்கு மாத்திரம் தெரியாமல் போகுமா? சென்னை துரைத்தானத்தாருடைய முதல் மந்திரியின் அருமை குமாரத்தி தஞ்சை மாநகரத்து சப்ஜட்ஜ் ரைட் ஹானரபிள் பிள்ளையா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அவருக்கு மாத்திரம் ஜோசியம் தெரிந்திருக்காதா? அதனால் அவர் உடனே ஒரு ஸ்பெஷல் சேவகன் மூலம் அதை அனுப்பியிருப்பார். இது நடக்கக்கூடாத விஷயமா என்ன? அண்ணாவுக்கு கூட இது தெரியவில்லையே. கோமுட்டிகள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அவரவர்களுடைய மனதில் இருப்பதே அவரவர்களுடைய வாயில் வரும் என்று சொல்லுவார்கள். அதன்படி கோபாலசாமி இந்திராணி அம்மாள் தன்னோடு சண்டை போடுவாளோ என்று நினைத்து சிம்ம சொப்பனம் காணுகிறான் போலிருக்கிறது. துரைசாமியை நோக்கி கல்யாணம் செய்து கொள்ளும்படி எவ்வளவோ காலமாக நான் கெஞ்சினேன். அப்போதெல்லாம் வைராகியம் பேசினான். இப்போது பெண் நிச்சயமாகிவிட்ட பிறகு மனது இறகு இல்லாமல் பறக்கிறது என்கிறான். அப்பா கோபாலசாமி, உனக்கு அதிக அவசரமாக இருந்தால் சொல்லப்பா. நான் நேரிலாவது மன்னார்குடிக்கு போய் அம்மாளிடம் சொல்லி உன் கல்யாணத்தை முன்னால் அவசரமாக நடத்த முகூர்த்த நாள் குறிக்க சொல்லுகிறேன் என்றார். அதை கேட்டவுடன் கோபாலசாமியும் துரைசாமியும் கைகொட்டி நகைத்தனர். அப்போது துரைசாமியின் கையில் இருந்த நாம் ஏற்கனவே குறித்த புத்தகம் பொத்தென்று கீழே விழ அதற்குள் இருந்த புஷ்பாங்கின் கடிதம் நழுவி கோபாலசாமியின் காலடியண்டை போய் துள்ளி விழுந்தது. அதை கண்ட கந்தசாமி, ஐயா ஜோசியரே, அதோ பாரும் மோகனாம்பாளுடைய கடிதம். ஜோசியருக்கு தங்க மடல் போட வந்திருக்கிறது என்றார். உடனே கோபாலசாமி சரையல் என்று குனிந்து பாய்ந்து கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து அதை அப்புறம் இப்புறம் திருப்பி மேல் விலாசத்தை உற்று நோக்கி, ஓஹோஹோ, என் ஜோசியம் பழித்து விட்டதே. இது மோகனாம்பாளுடைய கடிதம் என்பதை பற்றி சந்தேகமே இல்லை. விவாகத்தை துரிதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக மஞ்சள் குறிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அடடாடா, கமகமவென்ற வாசனை வீசுகிறதே. இதை நீயே பாரண்ணா என்று கூறி கடிதத்தை துரைசாமியிடம் கொடுக்க அவர் முற்றிலும் பிரமித்து போனவராக கடிதத்தை வாங்கி அதன் மேல் விலாசம் முதலியவற்றை ஆராயத் தொடங்கி, இதில் முத்திரை, தபால் தலை முதலியவை இல்லை. இது உள்ளூரிலிருந்தே வந்திருக்க வேண்டும். அப்படி இருக்க இது எப்படி கல்யாண கடிதமாக இருக்க முடியும் என்றார். கந்தசாமி, ஏன் மோகனாம்பாள் இந்த ஊருக்கு வந்து மனிதர் யாராவது ஒருவரிடம் இதை கொடுத்தனுப்பியிருக்கலாம் அல்லவா? துரைசாமி, சரி, இதை மோகனாம்பாள் எழுதினாள் என்றே வைத்துக்கொள்வோம். இதில் முகவாட்டம் உண்டாக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கப் போகிறது? மஞ்சள் குறியையும் அவளே வைத்து அனுப்பியிருந்தால் இது சந்தோஷத்தை அல்லவா உண்டாக்க வேண்டும். கோபாலசாமி நடந்த காரியத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போவதை விட்டு கந்தசாமி நம் வாயை கிளறிவிட்டு அமுக்கு பிள்ளையார் மாதிரி பேசாமல் இருக்கிறான். அப்பா கந்தசாமி, நீயேதான் சொல்லிவிடேன் விஷயத்தை. இத்தனை ஆட்சேபனை சமாதானங்கள் எதற்கு? கந்தசாமி, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். நான் வேண்டுமென்று தபாஷ் பண்ணுகிறேன் என்பாய். நீயே கடிதத்தை படித்து பார்த்துக்கொள். அண்ணாவும் படிக்கட்டும். ஆனால் நீங்கள் வாய்க்குள்ளாகவே படிக்க வேண்டும். இதில் இருக்கும் விசித்திர விஷயம் மற்றவர் காதில் படக்கூடாது என்றார். அதை கேட்டவுடனே மற்ற இருவரும் பெரிதும் வியப்படைந்தனர். துரைசாமி தம்மிடம் இருந்த கடிதத்தை கோபால்சாமியிடம் நீட்ட அவர் மிக ஆவலோடு அதை பெற்று உள்ளே இருந்த காகிதத்தை வெளியில் இழுத்து பிரித்து மனதிற்குள்ளாகவே மளமளவென்று படித்து கொண்டு போனார். படிக்கும் போதே அவருடைய முகம் அபாரமான ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தோற்றுவித்தது. அவர் அதை படித்து முடிக்கும் வரையில் துரைசாமி இமை கொட்டாமல் மிக ஆவலோடு கந்தசாமியின் முக மாறுபாட்டையும் வாயையும் பார்த்திருந்து அவர் முடித்து விட்டார் என்பது தெரிந்தவுடன், என்ன கோபாலசாமி, மோகனாம்பாள் தன் புருஷன் மேல் கோபித்துக் கொள்கிறாளா என்று வேடிக்கையாக வினவினார். கந்தசாமி நிராபரதியான தன்னை பற்றி அவதூறாக ஜோசியம் சொன்னதற்கு மோகனாம்பாள் கோபாலசாமியின் மேல்தான் கோபித்துக் கொள்ள வேண்டும் என்றார். எதற்கும் மறுமொழியே கூறாமல் ஒரே வியப்பின் வடிவாக மாறிப்போன கோபாலசாமி தம் கையில் இருந்த கடிதத்தை மௌனமாகவே துரைசாமியிடம் நீட்ட பின்னவர் அதை உடனே வாங்கி மிகுந்த ஆவலோடு மனதிற்குள்ளாகவே படித்து முடித்தார். முடிக்கவே அவரும் கோபால்சாமியைப் போல ஆச்சரிய வசத்தில் ஓய்ந்து மௌனத்தில் ஆழ்ந்து போனார். கடிதத்தில் காணப்பட்ட விஷயம் மிக முக்கியமானதாகவும் தாம் எதிர்பார்க்காத புதுமையாகவும் இருந்ததாகையால் இருவரும் குதூகலமாக பேசுவதை விட்டு 2 வினாடி காலம் அயர்ந்து ஓய்ந்திருந்தனர். அவர்களுடைய முகங்களும் பிரமிப்பை காட்டின. உடனே கந்தசாமி கோபால்சாமியை பார்த்து புன்னகை செய்து, என்னப்பா ஜோசியரே, மோகனாம்பாள் என்ன சொல்லுகிறாள்? பேசாமல் மௌனமாக இருக்க சொன்னாளா?
என்னுடைய முகம் கவலை காட்டியதிலிருந்து பிறரால் எனக்கு ஏதோ துன்பம் நேர்ந்திருக்கிறது என்று நினைத்தது தப்பாக முடிந்தது பார்த்தாயல்லவா? இதில் வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷ செய்தி! அப்படியிருந்தும் சந்தோஷ செய்தி கூட சில சந்தர்ப்பங்களில் மனிதருக்கு விசனத்தையும் கவலையையும் முகவாட்டத்தையும் உண்டாக்கிவிடும் என்பதற்கு இது எவ்வளவு பொருத்தமான உதாரணமாக இருக்கிறது பார்த்தாயா என்றார். துரைசாமி கோபால்சாமியை நோக்கி, அதிருக்கட்டும், உன் சொன்ன ஆரிடம் ஏதோ தெய்வாதீனமாக பலிக்கவில்லை. இப்போது இன்னொரு ஆரிடம் சொல். இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பதெல்லாம் நிஜமான வரலாறாக இருக்குமா, இல்லாவிட்டால் பொய்யாக இருக்குமா? கோபாலசாமி, ஏன் நிஜமாக இருந்தால் கந்தசாமி மோகனாம்பாள் தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு புஷ்பாங்கியை கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறானா? கந்தசாமி, இது நிஜமான வரலாக இருந்தால் புஷ்பாங்கியின் நிலைமை உண்மையில் நிறமும் பரிதாபகரமானதாக இருக்கிறதல்லவா? ஏன் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது? நீ மாத்திரம் இந்திராணி அம்மாளை விவாகம் செய்து கொள்ளேன். கோபாலசாமி, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல உன்னால் தானப்பா எனக்கு இவ்வளவு பெருமை. நீ அங்கே பெண் கொள்ளாவிட்டால் என்னை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். தங்கள் பெண்ணை எனக்கு வாழ்க்கைப்படுத்தவும் மாட்டார்கள். உனக்கு இஷ்டமானால் நீ புஷ்பாங்கியை கட்டிக்கொள்ளப்பா. என்னை பற்றி நீ கவலைப்படாதே. எனக்கு கல்யாணமே தேவையில்லை. நான் சும்மா இருந்து விடுகிறேன். கந்தசாமி, நீ சும்மா இருப்பதேன்? அவர்கள் உனக்கு பெண் கொடுக்க மறுத்தால் உடனே இந்த உலகம் அஸ்தமித்து போய்விடுமா? இவ்வளவு பெரிய நாட்டில் உனக்கு ஒரு பெண்ணுக்குத்தானா பஞ்சம் உண்டாகிவிட்டது? கோபாலசாமி, மனிதனுக்கு நிர்ணயம் என்பது இல்லையா? நான் இதுவரையில் எந்த பெண்ணின் மேலும் ஆசையே வைத்ததில்லை. இந்த இந்திராணி அம்மாளை எனக்கு கொடுக்க இணங்கினார்கள். நீயும் வற்புறுத்தினாய். அதன் மேல் நானும் அந்த பெண்ணின் மேல் பிரியம் கொண்டேன். அப்படி இருக்க திடீரென்று அந்த ஆசையை இன்னொருத்தின் மேல் மாற்றுவதென்றால் அதற்கு ஒரு முடிவே இராது. எப்போதும் மனிதர் ஸ்திரீயாக இருந்தாலும் புருஷராக இருந்தாலும் ஒரு நிர்ணயத்தில் நிற்க வேண்டும். கந்தசாமி, என்னப்பா கோபாலசாமி, நீ பேசுவது வேடிக்கையாக இருக்கிறதே. யாருடைய சொத்தின் மேல் யார் நிர்ணயமான ஆசை வைக்கிறது? ஊரார் வீட்டில் இருக்கும் கணிகைகளும் சரி, மரங்களில் இருக்கும் கனிகளும் சரி, ஒரு கனியை நாம் வாய்க்குள் போட்டுக் கொள்கிற வரையில் அது நம்முடையதான் என்று உரிமை கொண்டாட முடியாது. அதே போல கழுத்தில் தாலி எறிகிற வரையில் ஒரு கன்னிகை நம்முடைய மனைவி என்ற நிச்சயம் பாராட்ட முடியாது. நீ இந்திராணியின் விஷயத்தில் நிர்ணயம் தவறாமல் நடக்க வேண்டும் என்கிறாயே. அவர்களே அவளை நாளைக்கு வேறொருவருக்கு வாழ்க்கைப்படுத்த நிச்சயித்து விட்டால் நீ அப்போது நிர்ணயம் தவறாமல் அவள் மேலேயே ஆசையை வைத்து கொண்டிருக்கப் போகிறாயா? அல்லது அவளே வேறொருவன் மேல் மௌசாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுவோம். அப்போதும் உன் நிர்ணயம் எதற்காகும்? துரைசாமி, என்ன கந்தசாமி, நீ இப்படியெல்லாம் சொன்னால் கோபாலசாமிக்கு அழுகை வந்துவிடும். நீ உண்மையிலே இந்த புஷ்பாங்கியை கல்யாணம் செய்து கொள்வதாக இருக்கிறதல்லவா? இந்த தகராறெல்லாம் ஏற்பட போகிறது. புஷ்பாங்கின் கடிதம் எவ்வளவு தூரம் நிஜமானதோ, யாராவது தாசி அல்லது வேசை துர்முகத்தினாலோ பணம் பிடுங்க வேண்டும் என்னும் எண்ணத்தினாலோ இப்படியெல்லாம் எழுதி உன் மனதை மயக்க முயற்சித்திருக்கலாம். கோபாலசாமி, அல்லது யாராவது பகைவர் ஏதாவது கபட எண்ணத்தில் மனதில் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் எழுதியிருக்கலாம். கந்தசாமி, அப்படியானால் இதற்கு மறுமொழியே எழுதாமல் சும்மா இருந்துவிட சொல்லுகிறாயா? கோபாலசாமி, இது ஒழுங்கான மார்க்கத்தில் வந்திருந்தால் நாம் இதற்கு மறுமொழி எழுத கடமைப்பட்டவர்களே. உத்தம ஜாதி ஸ்திரீ இப்படி நேருக்கு நேர் எழுதவே துணிய மாட்டாள். உன்னுடைய அந்தஸ்து என்ன, யோகிதை என்ன? உன் கல்யாண விஷயமாக நீ மறுமொழி எழுதி பாழாய்ப்போன மதில் சுவரின் மாடத்தில் மறைத்து வைக்கிறதாவது? அதை நினைக்கும் போதே எனக்கு எவ்வளவு ஆத்திரம் உண்டாகிறது தெரியுமா? கந்தசாமி, நீ சந்தேகிக்கிறபடியே இது பகைவரால் விரிக்கப்பட்ட வஞ்சக வலை என்று வைத்துக்கொண்டாலும் அவர் யார் என்பதையும் அவருடைய கபட கருத்து என்னவென்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் இந்த முக்கியமான விஷயத்தை அசட்டை செய்தால் பின்னால் இது கெடுதலாக முடிந்தாலும் முடியலாம் அல்லவா? கோபாலசாமி, அதெல்லாம் வாஸ்தவந்தான். ஆனாலும் இதற்கு நீயே மறுமொழி எழுதுவது உன் கண்ணியத்திற்கு அடுக்காதல்லவா? அந்த வேலையை எனக்கு விட்டுவிடு. நானே இதற்கு தக்க மறுமொழி எழுதி அவள் குறித்திருக்கும் இடத்தில் வைத்துவிட்டு ஆளை தூரத்தில் ஒளிய வைத்திருந்து மனிதர் இன்னார் என்பதை கண்டுபிடிக்கிறேன். அதற்கு மேல் ஆக வேண்டிய மற்ற விஷயங்களை பற்றி பிற்பாடு யோசிப்போம். துரைசாமி, சரி, நீ அந்த மனிதரை கண்டுபிடித்து விட்டதாகவே வைத்துக்கொள்வோம். இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உண்மையாய் இருக்கின்றன. கந்தசாமி தன் பொருட்டு பிறர் துன்பம் அடைவதைக் கண்டு சகிக்க மாட்டான். அப்போது ஏற்கனவே முடிந்துள்ள கல்யாண ஏற்பாட்டை நிராகரித்து விடுகிறதா? கோபால்சாமி, அது என்ன கட்டாயமோ தெரியவில்லையே. ஒரு மனிதனிடம் சகலமான உத்தம லட்சணங்களும் மேம்பாடுகளும் அமைந்திருந்தால் அவனை கண்டு பல ஸ்திரீகள் ஆசை கொள்வது சகஜமே. ஒரு மனிதன் எத்தனை பேரை விவாகம் செய்து கொள்ள முடியும்? தயாரம் காட்டக்கூடிய விஷயமும் உண்டு, காட்ட முடியாத விஷயமும் உண்டு. இந்த புஷ்பாங்கி இப்படி அவஸ்தைப்படுகிறாளே என்று இறங்கி அவளை கந்தசாமி விவாகம் செய்து கொள்வதாக வைத்துக்கொள்வோம். அதனால் மோகனாம்பாள் ஏமாற்றமடைந்து வேதனைப்பட்டு தவிப்பதும் சகஜமாக நடக்கக்கூடியதல்லவா? அப்போது கந்தசாமி அவள் விஷயத்தில் இரக்கம் கொள்ள வேண்டாமா? அதற்கென்ன செய்வான்? விவாகம் எப்போது நிச்சயமாகிவிட்டதோ அப்போது முதல் பாத்தியம் மோகனாம்பாளுக்கே உரியது. இனி வேறு யார் விரும்பினாலும் மோகனாம்பாளின் பாத்தியதை நிராகரிப்பது அக்கிரமும் அதர்மமான காரியம்.
இனி அவளுடைய சொந்த அக்காலே கந்தசாமியின் மேல் ஆசைப்பட்டால் கூட அவளுடைய விருப்பம் மதிக்கப்படத்தக்கதல்ல. துரைசாமி, இதெல்லாம் சரியான நியாயமல்லவென்று யாராவது சொல்லுவார்களா? இதெல்லாம் சரிதான். உங்களுடைய விவாக பந்தலுக்கு புஷ்பாங்கி வந்து விஷத்தை தின்று கந்தசாமியின் காலடியில் விழுந்து உயிரை விடப் போவதாக எழுதியிருக்கிறாளே, அதுவல்லவா பயமாக இருக்கிறது. கோபாலசாமி, ஏன் அதற்கு மாற்று வழி எதுவும் இல்லையா? இந்த புஷ்பாங்கி என்பவள் யார் என்று தெரிந்து கொண்டு விவாக தினத்தன்று இவள் நம்முடைய ஜாகைக்கு வந்தால் போலீசாரை விட்டு தந்திரமாக அவளை வெளிப்படுத்தி விடுகிறது. கந்தசாமி, அவள் விஷத்தை தின்றுவிட்டு நம்முடைய ஜாகின் வாசலில் நிற்கிறதாக வைத்துக் கொள்வோம். முகூர்த்தம் நிறைவேறுகிற வரையில் போலீசார் அவளுடைய உயிர் போகாமல் தடுத்து கையில் பிடித்து கொண்டே இருப்பார்களோ? கோபாலசாமி, என்ன கந்தசாமி, நீ கூட இப்படி குதர்க்கமாக பேசுகிறாயே? இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன்னை மயக்குகிறதற்காக இவள் இந்த மாதிரியெல்லாம் எழுதி ஏமாற்ற பார்க்கிறாள். இவள் கல்யாணத்தன்று நம்முடைய ஜாகைக்கு வரவே மாட்டாள். விஷத்தை தின்று உயிரை விடவும் மாட்டாள் என்றார். அவ்விதமாக அவர்கள் மூவரும் சம்பாஷித்திருந்த காலத்தில் சார் தபால் வந்திருக்கிறது என்று மாதவராவ் கூறிய குரல் கேட்டது. உடனே கந்தசாமி, சரி, கொண்டு வா இப்படி என்றார். அதுவரையில் வாசற்கடி கப்பால் நின்று கொண்டிருந்த மாதவராவ் உடனே உள்ளே வந்து சில கடிதங்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு மறுபடியும் வெளியே போய்விட்டான். மேஜைக்கு மிக அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த துரைசாமி தபால்களை எடுத்து சப்ஜெக்ட் சின்னஹோதாவில் உத்தியோக சம்பந்தமாக வந்திருந்த கடிதங்களை எல்லாம் பிரித்து அப்பால் வைத்துவிட்டு கந்தசாமியின் பெயரிட்டு வந்திருந்த சொந்த கடிதங்களை 2 வேறாக எடுத்து அவைகளை கந்தசாமியிடம் கொடுத்தார். கந்தசாமி தமக்கு கடிதம் வந்திருந்தால் ஆவல் கொண்டு அதன் உரையை உடனே கிழித்து படிக்க ஆரம்பிக்கிற வழக்கமெல்லாம் இல்லை. அதை வாங்கி நிதானமாக பார்த்து தம்முடைய மேல் விலாசம் சரியாக இருக்கிறதா என்று கவனித்து தபால் முத்திரையை நோக்கி அது எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு மேலேயே உரையை கிழித்து உள்ளே இருக்கும் காகிதத்தை இழுத்து பிரித்து படிப்பது வழக்கம். அந்த இயற்கைப்படியே அன்றும் கந்தசாமி 2 கடிதங்களையும் புரட்டி புரட்டி பார்த்து, சரி, இது அண்ணன் கண்ணப்பாவின் எழுத்து, மன்னார்குடி முத்திரையும் இருக்கிறது, அநேகமாக இதில் முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இந்த கடிதத்தின் எழுத்து யாருடையது? யாரோ ஒரு பெண் பிள்ளையின் எழுத்து மாதிரி அல்லவா இருக்கிறது. முத்திரையில் தேனாம்பேட்டை என்ற பெயர் தெரிகிறது. கோபால்சாமி, என்ன வேடிக்கையப்பா இது! எனக்கு கடிதம் எழுதக்கூடிய பெண் பிள்ளை தேனாம்பேட்டையில் யாரப்பா இருக்கிறார்கள் என்றார். துரைசாமி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பழமொழி சொல்லுகிறபடி கோபாலசாமிக்கு ஆரிடம் சொன்ன தேவதை பின்னால் வரப்போவதை முன்னால் சொல்லிவிட்டதோ என்னவோ தெரியவில்லையே. கந்தசாமி, அப்படித்தான் இருக்க வேண்டும். கோபாலசாமி என்ன லேசானவனா? எங்கே தேதியை கவனிக்கலாம். தேனாம்பேட்டையில் முந்தா நாள் அல்லவா இது தபாலில் போடப்பட்டிருக்கிறது. நேற்றே இது நம்மிடம் வந்திருக்க வேண்டுமே. ஒரு நாள் தாமதப்பட்டு வர வேண்டிய காரணம் என்ன? இதென்ன ஆச்சரியம்! இந்த ஊர் தபால் ஆபீஸ் முத்திரை 2 இடங்களில் குத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றில் நேற்றைய தேதி இருக்கிறது, இன்னொன்றில் இன்றைய தேதி இருக்கிறது. துரைசாமி, இது நேற்றே இந்த ஊருக்கு வந்திருக்கிறது. தபால்காரன் நேற்று இதை கொடுக்க மறந்து போய் ஆபீஸிலேயே வைத்திருந்து இன்றைய தபாலில் சேர்த்திருப்பான். அதனால் 2 தினங்களின் முத்திரையும் இருக்கலாம். கோபாலசாமி, என்னப்பா கந்தசாமி, உன்னை போல இவ்வளவு நிதானமாக நடந்து கொள்ளும் மனிதரை நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்லை. புத்தம் புதிய எஜமானி முதல் அருமையாக கடிதம் எழுதியிருக்கிறாள். அவள் என்ன எழுதியிருக்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும் என்ற அவளை காணும். துப்பறியும் நிபுணர் வேலை செய்து கொண்டிருக்கிறாயே, கிழித்து சங்கதியை படியப்பா. துரைசாமி, மேலே இருக்கும் முறையை கிழித்தெறிய வேண்டாம். உள்ளே இருக்கும் சங்கதி அவசரமானதாக இருந்து அந்த தாமதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நாம் இந்த உரையை போஸ்ட் மாஸ்டருக்கு அனுப்பி தாமதத்தின் காரணத்தை கேட்கலாம். கேட்டால் மறுபடியும் இவ்வித காலதாமதம் நேராதபடி ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள் என்றார். உடனே கந்தசாமி, ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும். கோபாலசாமி அவசரப்படுகிறான். அவனுடைய மைத்துனி எழுதியிருக்கும் கடிதத்தை முன்னால் படிக்கலாம் என்று கூறிய வண்ணம் மன்னார்குடி கடிதத்தை சோஃபாவின் மேல் வைத்துவிட்டு தேனாம்பேட்டை முத்திரையிடம் பெற்றிருந்த கடிதத்தை எடுத்து அதன் உரையை கிழித்து உள்ளே இருந்த காகிதத்தை வெளியில் இழுத்து பிரித்து மனத்திற்குள்ளாகவே படிக்கத் தொடங்கினான். மற்ற இருவரும் மிகுந்த ஆவலோடு அவனுடைய முகத்தையே பார்த்த வண்ணமாக இருந்தனர். கடிதம் அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. ஸ்ரீ மகாகணம் பொருந்திய நீதிபதி அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு தேனாம்பேட்டையில் இருக்கும் திருநடன வைபவம் பிள்ளையின் இளைய குமாரி மோகனாம்பாள் அநேக நமஸ்காரம் செய்து வினயபூர்வமாக எழுதி கொள்ளும் விஞ்ஞாபனம். நான் தங்களுக்கு கடிதம் எழுதுவது பல காரணங்களிலால் சிறிதும் தகாத காரியம் என்பதை நான் நன்றாக உணர்கிறேன் என்றாலும் ஆபத்திற்கு பாவமில்லை என்ற பெரியோர்களினுடைய வாக்கை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் இதை தங்களுக்கு எழுத துணிந்தேன். நம்முடைய குலசாரப்படி வயது வந்த பெண்கள் அந்நிய புருஷர்களுடன் எவ்வித சம்பந்தமும் வைத்து கொள்ளக்கூடாது என்பது முக்கியமான ஸ்திரீ தர்மமாதலால் அதன்படி பார்த்தால் நான் தங்களுக்கு கடிதம் எழுதுவது கூடவே கூடாது. அதுவன்றி தாங்கள் என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நான் தங்களுக்கு கடிதம் எழுதுவது நிரம்பவும் துணிகரணமான மூடக்காரியம். மேலும் தாங்கள் சகலவிதமான அம்சங்களிலும் மகோனத நிலைமையில் இருப்பவர்களாதலால் எந்த வகையிலும் தங்களுடன் சம்பந்தப்பட அருகமற்றவளான நான் தங்களுக்கு கடிதம் எழுதுவது மன்னிக்கத்தகாத பெரிய துடுக்குத்தனமான செய்கை.
இத்தனை காரியங்களையும் பொருட்படுத்தாமல் நான் தங்களுக்கு கடிதம் எழுத இங்கு நேர்ந்த ஆபத்து என்னவென்று அறிய தாங்கள் விருப்பம் கொள்ளலாம். ஆகவே நான் அதை உள்ளபடியே தெரிவித்து விடுகிறேன். என்னையும் என் அக்காளையும் முறையே தங்களுக்கும் தங்கள் நண்பரான வேறொருவருக்கும் வாழ்க்கைப்படுத்த எங்கள் பெற்றோர் சம்மதித்திருக்கிறார்கள். தங்கள் பெற்றோரும் தாங்கள் முதலியவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கூடிய சீக்கிரம் மன்னார்குடியில் விவாக முகூர்த்தம் நடக்கப் போவதாகவும் எங்களுக்கு செய்தி எட்டுகிறது. எங்கள் தாயும் தகப்பனாரும் மிக கண்டிப்பான சுபாவமுடைய பழைய காலத்து கர்நாடக மனிதர்கள். இதுவரையில் நடந்துள்ள விவாக ஏற்பாடுகளில் எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்காமலே சகலமான காரியங்களையும் அவர்களை சுயேட்சையாக நடத்தி இருக்கிறார்கள். இன்னின்னாருக்கு வாழ்க்கைப்பட சம்மதந்தானா என்று கூட எங்கள் பெற்றோர் எங்களிடம் கேட்கவில்லை. அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக நாங்கள் ஏதேனும் சொல்லப்போனால் எங்களை கொன்று போட்டு விடுவார்கள், அல்லது தாங்கள் பிடித்ததையே பிடிவாதமாக செய்துவிட்டு மறுவேளை பார்ப்பார்கள். எனக்கும் என் அக்காளுக்கும் உங்கள் பேரிலோ உங்கள் நண்பரின் பேரிலோ அருவருப்போ பகையோ கோபமோ எல்லளவும் இல்லை. ஆனால் நானும் என் அக்காளும் பல வருஷ காலம் கலாசாலையில் படித்தவர்கள் ஆதலால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வேறு சில பெரிய மனிதர்கள் வீட்டு பிள்ளைகளை சந்தித்து அவர்களுடன் அந்யோன்யமாக பழக வேண்டியதாக இருந்தது. அந்த பழக்கம் பரஸ்பர காதலாக கனிந்துவிட்டது. ஆகவே நானும் என் அக்காளும் மேற்படி 2 யவன புருஷர்களுக்கு வாழ்க்கைப்படுவதாக வாக்களித்து விட்டோம். எங்களுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் முறையே அவர்கள் மேலேயே ஏற்பட்டு போய்விட்டன. இந்த நிலைமையில் நாங்கள் வேறு யாருக்கும் வாழ்க்கைப்படுவதென்பது கூடாத காரியம். கட்டாயப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் மனையில் உட்காரும் முன் விஷத்தை தின்று பிணமாக போவது நிச்சயத்திலும் நிச்சயம். எங்கள் பெற்றோர் உங்கள் பெற்றோருடன் சகலமான முடிவுகளையும் செய்துவிட்டார்களால் இந்த சமயத்தில் நாங்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறான செய்தியை சொன்னால் அவர்கள் எங்களை கொன்று விடுவது முக்காலம் தின்னும். ஆகையால் இந்த பேரபாய சமயத்தில் செய்வது என்ன என்பது அறியாது தவிக்கும் பேதைகளுக்கு தாங்கள்தான் கை கொடுத்து உதவ வேண்டும். இங்கனம் தங்களை மதியாத மோகானாம்பாள் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்த கந்தசாமி பிரமித்து ஒரே வியப்பின் வடிவமாக மாறிப்போனார். அவருடைய முகத்தையே கவனித்திருந்த நண்பர் இருவரும் என்றைக்கும் இல்லாத புதுமையாக கந்தசாமி அந்த விதமான முக மாறுபாடு அடைந்ததை பற்றி பெரிதும் கலக்கமும் வேதனையும் அடைந்தனர். உடனே கந்தசாமி, கோபாலசாமி, இதை நீயும் படி, அண்ணாவும் படிக்கட்டும் என்று கூறி கடிதத்தை கோபாலசாமியிடம் நோக்கி நீட்ட அவர் ஆவலோடு விரைவாக பாய்ந்து அதை வாங்கி படித்துவிட்டு துரைசாமியிடம் கொடுக்க அவரும் அதை உடனே படித்து முடித்தார். மூவரும் ஊமைகள் போலாக என்ன பேசுவதென்பது அறியாமல் திகைத்து ஸ்தம்பித்து மௌனம் சாதித்தனர். மன்னார்குடியிலிருந்து இன்னொரு கடிதம் வந்து படிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்தே போயினர். அவ்வாறு சுமார் 2 நிமிஷ காலம் கழித்து, சார், ஒரு தந்தி வந்திருக்கிறது என்றான் மாதவராவ். முன்போல மறைவில் நின்று கொண்டு அவன் பேசியது ஏதோ கனவில் நிகழ்வது போல அம்மூவருக்கும் பட்டது. ஆகவே எவரும் அதை கவனிக்காமலேயே பெரிதும் சிந்தையில் ஆழ்ந்திருந்தனர். மாதவராவ் 2 வினாடி காலம் பொறுத்திருந்து, சார், ஒரு தந்தி வந்திருக்கிறது என்று மறுபடியும் கூற அப்போதே அதை மூவரும் நிஜமென்று உணர்ந்து ஓரளவு தெளிவடைந்தனர். உடனே கந்தசாமி இப்படி கொண்டு வா என்று உத்தரவிட அடுத்த வினாடியில் தந்தி அவருடைய கைக்கு வந்து சேர்ந்தது. மாதவராவ் தனது இயற்கையின்படி வெளியில் போய்விட்டான். உடனே கந்தசாமி, இதென்ன புதுமையோ தெரியவில்லை, விவாக ஏற்பாட்டை ரத்து செய்துவிட்டதாக திருநட வைபவம் பிள்ளையை தந்தி அனுப்பிவிட்டாரோ என்னவோ என்று கூறியபடி தந்தியின் உரையை கிழித்து உள்ளிருந்த காகிதத்தை எடுத்து பிரித்து வைத்துக்கொண்டு மற்றவரும் உணரும்படி உறக்கமாக வாசிக்கலானார். தந்தி அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. நான் நேற்றைய தினம் அனுப்பிய கடிதம் இன்றைய தபாலில் உன்னிடம் வந்திருக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் வைத்து நேற்று நாங்கள் சென்னைக்கு எழுதிய செய்தியின் விவரமெல்லாம் கடிதத்தில் இருக்கின்றன. சென்னையிலிருந்து இப்போதுதான் தந்தி வந்தது. இந்த தேதி அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். முகூர்த்தம் மன்னார்குடியில் நடக்க வேண்டும். மற்ற விவரங்கள் எல்லாம் கடிதத்திலிருந்து தெரிந்து கொண்டிருப்பாய். மற்றவை நேரில், கண்ணப்பா என்று எழுதப்பட்டிருந்த தந்தி செய்தி மூவரையும் திடுக்கிட செய்தது. சகிக்க ஒண்ணாத சஞ்சலத்தை கிளப்பி பெருத்த தர்ம சங்கட நிலைமையை உண்டாக்கிவிட்டது. உடனே கந்தசாமி, என்னப்பா இது, இன்றைய தினம் பொழுது விடிந்தது முதலே எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடக்கின்றனவே என்று வியப்பை காட்டிய குரலில் மிகவும் மிருதுவாக கூறினார்.